ஸ்கிசோஃபீனியா என்றால் அதில் ஒரு அமைதி, சைக்கோபாத்து என்றால் அதில் ஒரு அமைதி, நீயோ நாசிஸ்ட்டு மேனிபுலேட்டன் பண்ணி யாருக்கிட்ட ப்ரூவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நண்பர்களே. அஃப்கோர்ஸ் எஸ், ஒரு மென்டல் டிசார்டர் பேஷண்ட்டு நம்ம தான்னா யாருனே தெரியாத ஒரு பர்சனாக இருக்கிறாங்க, ஸ்கிசோஃபீனியா மாதிரி எப்பயுமே புலம்பிக்கிட்டு அப்படியே வந்து வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே நமக்கு ஒரு கருணை வரும். அட் த சேம் டைம் அவங்கள வந்து நம்ம வெளியில் ப்ரூவ் பண்ண முடியும் இல்லை, ஒரு சைக்கோபேத்னாலும் கூட வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். பட் இவர்கள் நாசிஸ்ட், முழுக்க முழுக்க மேனிபுலேஷனுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு எந்த ஒரு இடத்துலையும் மாட்டிக்காத ஒரு நாசிஸ்ட், தடயமே இல்லாமல் எவிடன்ஸே இல்லாமல் பல தவறுகளை பண்ணக்கூடிய நாசிஸ்ட், அது எக்ஸாக்டாக நம்மளை மட்டும் டார்கெட் பண்ணுற ஒரு நாசிஸ்ட். இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு குழப்பம். அதுக்கு தான் இத்தனை சைக்கலாஜிக்கல் வீடியோஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. பிஃபோர் வீக்கான டாபிக், நாசிஸ் ஃப்ரீ லைஃப் வெபினார். எஸ், நாசிஸ் அப்படிங்கிற இந்த பர்சனை வந்து, இந்த பர்சனாலிட்டி டிசார்டரை அவங்களோட ஸ்பௌஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது, லீகலாக முதற்கொண்டு அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறது, நாம் எமோஷ்னலி அதுக்கு எப்படி ஸ்ட்ராங் ஆகிறது, இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை வந்து இந்த நாசிஸ் ஃப்ரீ லைஃப் வெபினார் அப்படிங்கிறது 10 days ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்கு டெய்லி 1.5 hours ஆன்லைனில் தான் இருக்க போது. தாராளமாக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒரு 1 or 2 days நமக்கு ஆரம்பிக்க போது. இதான் நம்ம நம்பர், நீங்கள் தாராளமாக இது பண்ணிக்கோங்க. தட்ஸ் அ மேட்டர். வருமா? Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. ஒரு நண்பர்களே, அனைவரும் நலமா? ட்ராமா பாண்டிங் வித் லவ், அடிக்ஷன், தி பெயின் அண்ட் அப்பாலஜிஸ். ஒரு ட்ராமா பாண்டிங்க்கும் ஒரு லவ்வுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ட்ராமா பாண்டிங்னா என்ன? எல்லாரும் வந்து இந்த ட்ராமா பாண்டிங் சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வரவே முடியாத அளவுக்கு நம்மளை வந்து பலவிதமான கமிட்மெண்ட்டு, அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பலவிதமான விஷயங்கள், பலவிதமான தடங்கல்கள் வருது. அது எல்லாத்துக்கும் காரணங்கிறது இந்த ட்ராமா பாண்டிங்னு சொல்கிறாங்களே. அப்போ இந்த ட்ராமா பாண்டிங்னா என்ன? ஏன்னா எத்தனையோ பேர் நம்மளை வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க நம்மகிட்ட, இது ஒன்றும் சரிப்படாது, நீ விட்டு எதுக்கு இவ்வளவு போட்டு போராடிக்கிட்டு இருக்க அப்படின்னு. பட் இருந்தாலும் கூட இப்போ இந்த கமிட்மெண்ட்டெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். கமிட்மெண்ட்லாம் சொன்னோன்னே அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த கமிட்மெண்ட்லாம் இந்தந்த விஷயங்களை வச்சு பார்த்துக்கலாம், ஏன் நீ வந்து வெளியில் வர முடியாதா, சம்பாதிக்க முடியாதா, நீ பார்த்துக்க முடியாதா, எல்லாம் பார்த்துக்கலாம், விட்டுரு இதோட அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சொல்லும் போதெல்லாம் நமக்கு அந்த நேரங்களில் தோணும், சரி நம்ம விட்டு வெளில வந்துடலான்ட்டு. பட் என்ன முயற்சி செஞ்சாலும் நம்மளால் ஒரு நாசிஸ்ட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கிறது இந்த ட்ராமா பாண்டிங். இந்த ட்ராமா பாண்டிங் நம்மளை எப்படி அகைன் அண்ட் அகைன் நம்மளை பழக்கப்படுத்துதுன்னு சொன்னால், நம்மளே நம்ம தவறே செய்யலைனாலும் கூட நாமளே போய் வந்து மன்னிப்பு கேட்டு ஓவர் அப்பாலஜைஸ் பண்ணி, ஏன்னா அவங்க கொடுக்குற பெயினை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளே பழக்கிக்கிறது. இந்த மாதிரியான பலவிதமான விஷயங்களை இந்த ட்ராமா பாண்டிங்கிறது செய்ய வைக்கிது. அந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாட் இஸ் அ ட்ராமா பாண்டிங் ஓவர் ஹியர்? பெயின் தென் கம்ஃபர்ட். ஒரு நாசிஸ் இருக்கிறாங்க, அவங்க நம்மளை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் அப்யூஸ், வெர்பல் அப்யூஸ். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெக்லெக்ட் பண்ணுறது, அட்டென்ஷன் சீக்கிங் க்ரியேட் பண்ணுறது, எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. அடுத்து அந்த வெர்பலுங்கிறது ஃபிசிக்கலாக போகுது. சில நேரங்கள் நம்மளை அடிக்கிறது. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க அவங்கள அடிப்பாங்க. நீங்கள் கம்ஃபர்ட்டை வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை கொடுக்குறீங்கன்னா, அடுத்தவங்கள லோனினஸ் ஆக்குறது, இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அப்படியே மேலே போய்கிட்டே இருக்குல்ல. இந்த விஷயங்கள்ங்கிறது எப்படி வந்து அடுத்த கடத்துக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் சைடு அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் அதிகமாகிட்டே போகுது, அதனால் வந்து அதை செய்கிறாங்கிறத வைக்கலாம். ரெண்டாவது பக்கம் அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்கறது யார்? நீ என்னை வெர்பலாக அப்யூஸ் பண்ணாலும் நான் உனக்கு அகெயின்ஸ்டாக எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கறது யார்? நீ எனக்கு பெயினை கொடுத்தாலும் நான் உனக்கு கம்ஃபர்ட் லெவலில் தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கறது யார்? அந்த ஒரு ஸ்பேஸை கொடுக்கறது யார்? இதை யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும், இவங்க அடுத்தடுத்த நிலைமைக்கு வர்றதுக்கான காரணங்கிறது, நம்மளை அடுத்தடுத்த கடத்தில் அப்யூஸ் பண்ணுறதுக்கான காரணங்கிறது நாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சான்ஸ் தான்.
அது பயத்தினால நமக்கு வந்திருக்கலாம், இல்லை பரிதாபத்தினால வந்திருக்கலாம், எதில் வேணாலும் வந்திருக்கலாம். ஒட்டு மொத்தத்தில் நம்ம கொடுக்குற இடத்தினால தான் அவங்க அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வர்றாங்க. இப்படி ஒவ்வொரு கட்டத்துலையும் அவங்க கொடுக்கக்கூடிய பெயினை நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், அப்படியே அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அக்செப்ட் பண்ண நம்மளை பல மாதிரியை வந்து கம்பல் பண்ணிக்கிறோம். அக்செப்டே பண்ண முடியலனாலும், ஏன்னா ட்ராமான்னு ஒன்று இருந்ததுன்னு சொன்னாலே அது ஒரு அன்பேரபிள் பெயின் தான். இவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளால் அக்செப்ட் பண்ணவே முடியாது. இவர்கள் ஒரு மனநோயாளிகள். இந்த மனநோயாளிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்து அப்படியே பெயினை நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு பெயினையே கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெயினை செலக்டிவாக தான் கொடுப்பாங்க. சும்மா வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுற பெயின்லாம் கொடுக்க மாட்டாங்க அவங்க, இல்லையா? அப்படிப்பட்ட விஷயங்களை கொடுத்தாலும் கூட நான் என்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னால், அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுறதுக்கு எப்படியாவது நான் அகைன் அண்ட் அகைன் ட்ரை பண்ணி அதுக்குள்ளே கம்ஃபர்ட் ஆகிறதுக்கு எப்பொழுதுமே நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் இந்த ட்ராமா பாண்டிங்கில் இருக்கிற ரொம்ப மோசமான ப்ராசஸும் கூட. ரைட்? அப்பாலஜி அடிக்ஷன். அப்பாலஜி அடிக்ஷன்னா என்ன? லவ் அடிக்ஷன், இந்த ட்ராமா பாண்டிங் அடிக்ஷனில் ரொம்ப முக்கியமான அடுத்த கட்டங்கிறது அப்பாலஜி அடிக்ஷன். என்னது? நான் மன்னிப்பு கேட்டே பழகிடுறேன், அதிலே அடிக்ட் ஆகிடுறேன். நான் இன்றைக்கி ஒரு தடவை வந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம இருந்தேன்னா நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அவங்களுக்கு கீழே இருக்கிறதுலே நான் வந்து ஓகேவாயிடுறேன். அவங்க தப்பே செஞ்சாலும் மன்னிப்பு, நான் வந்து அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுங்கிறது பழக்கமாயிடுது. அப்படியே என்ன நான் வந்து என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக, நான் வந்து என்னுடைய நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் என்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து நான் என்னை அடிக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயுமே மன்னிப்பு கேட்குறேன். அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஃபியர் ஆஃப் லாஸிங். அவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோங்கிற அதீதமான ஒரு பயங்கிறது எனக்கு வருது. நான் வெளியில் என்ன வேணாலும் பேசலாம், நான் அப்படி பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம், அப்படி இப்படின்னு பலவிதமான காரணங்கள் நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்கள நான் விட்டு போயிடுவேன், நான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், 6 மாதத்தில் போகிறேன், 1 வருஷத்தில் போகிறேன், இல்லை என்னுடைய குழந்தைங்களுடைய படிப்பு முடிச்சுன்னா நான் போவேன், இல்லை என் குழந்தைங்க ஓரளவுக்கு அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் டிட்டாச் ஆகிட்டாங்கன்னா கொஞ்சம் வெறுப்பு வரும்ல குழந்தைங்க மேலே, குழந்தைங்களுக்கு வெறுப்பு வரும்ல அவங்க மேலே, அப்போ நான் வந்து அவங்கள விட்டு போவேன். இப்படி பலவிதமான காரணங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் என்ன தான் காரணம் சொன்னாலும் அவங்கள விட்டு நம்ம வெளியில் வர முடியாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த ஃபியர் ஆஃப் லாஸிங். ஃபியர் ஆஃப் லாஸிங் எங்கே அவங்கள நான் விட்டுருவனோ அப்படிங்கிற பயங்கிறது உண்மையிலே எனக்குள்ளே இருக்குது. நான் வந்து அதை வந்து என்ன வந்து வேறு மாதிரி சொல்லிக்கிட்டாலும் கூட, எவ்வளோ டிஃபென்சிவாக நான் பேசினாலும் கூட எனக்குள்ளே உண்மையிலே அந்த ஒரு பயம் இருக்குது. ஏன் இவங்களை விட்டுருவோமா, இவ்வளோ அப்யூஸ் பண்ணுறவங்களை ஏன் விட்டுருவோமா? லாஜிக்கலாக பார்க்கும்போது கரெக்டாக இல்லைல்ல. லாஜிக்கலாக பார்க்கும்போது யார் ஒருத்தவங்க என் மேலே அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்கள விட்டு கொடுக்காமல் இருக்கிறது தானே சார் கரெக்டு. அன்பு செலுத்தாமல் அப்யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களை நான் ஏன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா, தேர் இஸ் ஒன்லி ஒன் இம்பார்ட்டன்ட் திங். அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் சொசைட்டியில் போய் ஃபேஸ் பண்ணணும். அப்படி ஃபேஸ் பண்ணும்போது அதில் வரக்கூடிய பயம், அதில் இருக்கக்கூடிய சோசியல் ஆன்சைட்டி, அதில் இன்னும் வந்து இப்போ நான் போய் தனியாக போகிறேன்னு சொன்னால் அப்போ மற்றவங்க என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு பெரிய பயம் இருக்குது. ஒரு டாக்ஸிக் பர்சனை நான் சூஸ் பண்ணிட்டேன், இந்த ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன். இதே மாதிரி நாளைக்கு வெளியில் போனதுக்கப்புறம் ஒரு ட்ராப்பில் மாட்ட மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? நான் எப்படி இந்த லோன்லினஸ் ஹேண்டில் பண்ணுவேன்? எப்படி இந்த சொசைட்டி நான் தனியாக ஹேண்டில் பண்ண போகிறேன்? இன்றைக்கி எனக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க எல்லாம் நாளைக்கு என் கூட வந்துட போகிறாங்களா? என் கூட வந்து எல்லா விதமான பிரச்சனைக்கு அவங்களை நான் கூப்பிட முடியுமா? முடியாது. ஒரு பிரச்சனைக்கு 2 பிரச்சனைக்கு கூப்பிட முடியும். டெய்லி ஒரு 50 பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி அவங்களை கூப்பிட முடியும்? அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும் தானே. என்னுடைய அம்மா அப்பாவே இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும் தானே. அவங்களால எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிட முடியும் எல்லா விஷயங்களும். ஸோ த ஃபியர் ஆஃப் லாஸிங். அப்போ இந்த மாதிரி அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பயங்கள், இப்போ நான் சொன்னதுங்கிறது 2-3 பயம், இந்த மாதிரி பலவிதமான பயங்கள் தான் திருப்பி இவங்களை திருப்பி நம்ம இவங்க கூடயே கம்பல்சிவாக அட்டாச்சாக இருக்கிறதுக்கு தோண்டுது. This is very important thing. Then how does brain work? இந்த ட்ராமா பாண்டிங்குள்ளே மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் நம்மளோட பிரெயின் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் திங்க் அப்படிங்கிறது we used to have a dopamine spikes. டோபமைன் என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னு சொன்ன, டோபமைன் என்னது? டோபமைனுங்கிறது என்னுடைய ஹார்மோன்ஸ். எப்படி நான் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து எனக்கு வந்து கிடைக்கும் போது, ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு நடக்கும்போது, ஏதாவது ஒரு கிஃப்டான ஏதாவது ஒரு விஷயம் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கும்போது எனக்குள்ள டோபமைன்கிற ஒரு ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்குது. இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த ட்ராமா பாண்டிங் மூலமாக நான் எப்படி வந்து என்னுடைய பிரெயினையே வந்து நான் மாற்றிக்கிறேன்னு சொன்னால், எனக்கு பெயின் கொடுத்தா டோபமைன் சுரக்கணுங்கிற அளவுக்கு நான் என்ன ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக அப்படி முடிய போகிறது இல்லை, பட் அப்படி நான் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன். எனக்கு பெயின் அவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அப்போ வந்து எனக்கு டோபமைன் சுரக்கும். இல்லை எப்போயாவது ஒரு தடவை இந்த ரேண்டம் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, ரேண்டமாக எப்போயாவது எப்படி நடந்துப்பாங்க, நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்களா, அப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துடாதா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே நான் வந்து
காலம் கடத்த ஆரம்பிக்கிறேன். என்னைக்காவது ஒரு விஷயம் அந்த மாதிரி ரேண்டமாக, ஏன்னா அவங்க பயந்துருப்பாங்கல்ல, நீங்கள் செய்கிற சில விஷயங்களை அவங்க பயந்து ஐயோ எங்கே நீங்கள் அவங்கள விட்டுட்டு போயிருவீங்களோன்னு ஏதாவது ஒரு விஷயங்களை அப்படி லவ் பாம்பிங் ஸ்டேஜ் வரும்போது உடனே நம்மளோட டோப்பமைனை வந்து பயங்கரமாக வந்து நம்ம வந்து சுரக்க வைப்போம். இது வந்து நேச்சுரலாக நடக்கிற ப்ராசஸையே நான் போய் வயலேட் பண்ணி மேனுவலாக நான் பண்ண வைக்க ட்ரை பண்ணுவேன். இது எனக்கே தெரியாமல் அன்கான்ஷியஸாக எனக்குள்ள நடக்கிற விஷயங்கள். இந்த அளவுக்கு பிரெயின் கெமிஸ்ட்ரியே வந்து நான் ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கான விஷயங்கள் இருக்கும். ரெண்டாவது முக்கியமானது, நீங்கள் எஸ்கேப் ஆகவே முடியாத விஷயம், இந்த கார்டிசோல் ஸ்ட்ரெஸ். கார்டிசோல் ஹார்மோன்னா என்ன? நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். எப்போல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ அப்போல்லாம் வந்து நமக்கு கார்டிசோல் ஹார்மோன் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புக்குள்ளே சுரக்கும். அதனால தான் அந்த வகுத்தில் புளியை கரைக்கிற மாதிரி இருக்கும்ல, ஏன்னா அது கிட்னி பக்கத்தில் தான் இருக்குது நமக்கு. ஸோ எப்போல்லாம் கிட்னிக்கு பக்கத்தில் அந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்குது அப்போல்லாம் நமக்கு வகுத்தில் புளியை கரைக்கிற மாதிரியே இருக்கும் இல்லையா? ஆன்சைட்டி அதிகமாகும் போது வெளிப்படக்கூடிய விஷயங்கள் இது. எனக்குள்ள வந்து இந்த விஷயங்கிறது என்னைக்காவது ஒரு தடவை வந்து இந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து செக்ரிகேட் ஆனால் பரவாயில்ல. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படிங்கிறது எனக்குள்ள செக்ரிகேட் ஆகிறதே ஒரு நேச்சராக வந்து மாறி போயிடுது எனக்கு. அதான் என்கிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது. அப்போது இது டே பை டே என்ன ஆரம்பிக்குதுன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுங்கிறது எனக்குள்ளே வந்து அகைன் அண்ட் அகைன் சுரந்துக்கிட்டே இருக்கிறனால இது மூலமாக வந்து நம்ம சைக்கோசோமேட்டிக் இல்னஸும் வர ஆரம்பிச்சிடுது. அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் மூலமாக வரக்கூடிய எனக்கு நோய்கள், அது மூலமாக எனக்கு வந்து வரக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அது மூலமாக வரக்கூடிய தைராய்டு பிரச்சனைகள், இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகள். பெண்களாக இருந்தால் அப்படி, ஆண்களாக இருந்தால் இன்சம்னியாவிலேருந்து நமக்கு வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளால் வந்து என்னது சாப்பாடை வந்து சரியாக செரிக்க முடியாது, செரிமானம் ஆகாது. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைக்கு ரொம்ப அடிப்படையான காரணங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அதனால தான் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் முதல்ல நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எதில் கம்பைண்டாக இருக்குது? இந்த ட்ராமா பாண்டிங், இவங்க கிட்ட நான் வந்து வச்சிருக்கிற அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்டில் வந்து கம்பைண்ட் ஆகியிருக்கு. நீங்கள் சும்மா ஒரு நாசிஸ் கூட சும்மாலாம் வாழ்ந்துட முடியாது. அவங்ககிட்ட ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும்ல. இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு இடத்துல அட்டாச்மெண்ட் இருந்தால் தான் நீங்கள் இருக்க முடியும். அங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் தான் நீங்கள் இருப்பீங்க அங்கே. அதே மாதிரி தான் நாசிஸ்கிட்ட இந்த ட்ராமா பாண்டிங் இருக்கிறனால தான் நீங்கள் அங்கே இருக்கீங்க. அப்போ இந்த ட்ராமா பாண்டிங் அகைன் அண்ட் அகைன் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி அதை அவங்க கொடுக்குற என்ன உடனே ஒரு ஃபெயிலியர் வச்சு அது மூலமாக நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை நமக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, விட்ராயல், பேனிக். எப்பயுமே நம்ம ஒரு பேனிக் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். எங்கே இவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோங்கிற ஒரு பயங்கிறது நமக்குள்ளே வரும். எங்கே இவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நான் செய்யாமல் போயிடணுங்கிற ஒரு பயம் வரும். எங்கே ஒரு கடத்துக்கு மேலே நான் வெறுத்து அவங்களுக்கு தேவையான விஷயத்த செய்யாமல் போனோடனே அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேனிக் அப்படிங்கிறது எனக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் என்னோட பிரெயினுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்குது, விச் மீன்ஸ் என்னுடைய ஹார்மோன்ஸ்குள்ளே. why it feels like love? இது ஒரு ட்ராமா பாண்டிங் தானே. லவ்ங்கிறது ரொம்ப புனிதமான விஷயம் இல்லை. பட் இதை வந்து எப்படி நான் லவ்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அகைன் அண்ட் அகைன் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு விஷயங்கிறது கிரேவ்ஸ், ரிலீவ்ஸ். எனக்குள்ள ஒரு கிரேவிங் இருக்குல்ல, சின்ன வயசுல இருந்தே எனக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிரேவிங் இருக்கும்ல. என்ன, இந்த லவ் ஓரியன்டான கிரேவிங்கிறது எனக்கு இருக்கும்ல. ஐ ஷுட் பி ரிகக்னைஸ்டு இந்த நேம் ஆஃப் லவ் இல்லையா? லவ் ஓரியன்டாக நான் ரிகக்னைஸ் பண்ணப்படணும், என்ன வந்து ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். என்னோட லைஃப்பில் அது நடக்கலை. இப்போ எனக்கு இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான் கிடச்சிருக்கு. அப்போ இதில் நான் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கிரேவிங் ஓரியன்டாக அதீதமான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து போக ஆரம்பிக்கும். இதில் ரொம்ப முக்கியமானது, ஆப்போசிட்டில் இருக்க நார்சிஸ்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலைனாலும் கூட பல நேரங்களில் ஏதோ ஆர்டிஃபிஷியலாக அவங்க அக்செப்ட் பண்ணது போல் நானே என்னை நினச்சிக்குவேன். நானே அந்த ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே போயிடுவேன். சில நேரங்கள் ரொம்ப கம்பல்சிவாக அவங்க செய்கிற அப்யூஸ் எல்லாம் வந்து என்னுடைய நல்லதுக்காக தான் நானே நினச்சிப்பேன். வாட் இஸ் அ டீப் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. திஸ் இஸ் அ மேட்டர். ஓகே, கிளிஞ்ச் டு ஹோப். கிளிஞ்ச் டு ஹோப். சின்ன சின்ன விஷயங்களை அகைன் அண்ட் அகைன் எந்த எவிடன்ஸ் இல்லைனாலும், இவங்க நம்மளுக்கு வந்து நல்லதே செய்ய போகிறது இல்லைனாலும், இவங்க நல்லது ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏமாத்து வேலை இருக்குது, ஒரு பெரிய நாடகம் இருக்குது அப்படிங்கிறது இருந்தாலும் கூட எனக்கு இருக்கக்கூடிய இந்த ட்ராமா பாண்டிங்னால, இந்த கம்பல்சிவ் பிஹேவியர்னால அதை ஒரு ஹோப்பாக நான் பார்க்க ஆரம்பிப்பேன். அவங்க மாறுவாங்கங்கிற ஒரு ஹோப்பாக வந்து நான் பார்க்க ஆரம்பிப்பேன். என்னோட மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்ங்கிறது இதுதான் இல்லையா? கன்ஃபியூசஸ் த அட்டாச்மெண்ட். இந்த லவ் ஓரியன்டான விஷயங்களையும் இதுலேயும் இருக்கிற ஒரு பெரிய விஷயங்கிறது இந்த அட்டாச்மெண்ட் தான்.
எப்படி லவ் அப்படின்னா வந்து என்ன ஆனாலும் அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்களோ, அதே மாதிரி நார்சிஸ்டும் என்ன ஆனாலும் உங்களை விட்டு போக மாட்டாங்க அவங்க. அங்கே இருக்கிறது செக்யூர் அட்டாச்மெண்ட், அங்கே இருக்கிறத லவ்வை பேஸ் பண்ணி, ஒரு அன்பை பேஸ் பண்ணி, அந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்கள் அது. ஒரு ஹோப்பு, ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு எம்பத்தி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல அதில், அந்த மாதிரி லாஜிக்கலான விஷயங்களை வச்சு வரக்கூடியதான் அது. ஆனால் இந்த சைடில் இருக்கிறது இன்செக்யூர் அட்டாச்மெண்ட். இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் என்ன? அவங்க இன்செக்யூரிட்டிக்காக நம்மளை வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இன்செக்யூர் அட்டாச்மெண்ட்னால இங்கே ஒரு அட்டாச்மெண்ட், இங்கே ஒரு அட்டாச்மெண்ட், ரெண்டும் பார்க்கும்போது ஒன்றா தான் இருக்குது அப்படின்னு பல நேரங்களில் இதை லவ் கூட போட்டு நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம், நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுறோம். ரைட்? Then real love is a bonding. What is a true love actually? First one, peace, not chaos. அன்புங்கிறது அடிப்படையில் வந்து அந்த ஒரு அன்புங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொன்னால், ஒருத்தவங்க உங்களை லவ் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்க, இந்த ஒரு என்வாயர்மெண்ட் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா ஒரு பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பதட்டத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி, பயத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி, ஐயோ அவன் வந்து என்ன கேட்பானோ, ஐயோ அவள் வந்து என்ன கேட்பாளோ, இதில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்களோ, அதில் எப்படி சமாளிக்கிறது, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது, இது மாதிரி பலவிதமான கன்ஃபியூஷன்ஸ்க்கு அங்கே இடமே இருக்காது. அங்கே ஆல்ரெடி டீப் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அங்கே ஆல்ரெடி டீப் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது அதோட சேர்த்து வந்து எம்பத்தி, அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க, நாம் அவங்கள புரிஞ்சுப்போம். அவங்க சைட்லேருந்து அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க, நம்ம சைட்லேருந்து நம்மளை அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்படி மாதிரியான பலவிதமான விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறனால ஆல்ரெடி அங்கே ஒரு பீஸ்ஃபுல்லான என்வாயர்மெண்ட் அப்படிங்கிறது தான் உருவாகும் லவ்வில். ஆனால் ட்ராமா பாண்டிங்கில் கயாட்டிக்கான சுச்சுவேஷன் மட்டும்தான் இருக்கும். எப்பயுமே சங்கடம், எப்பயுமே அவசரம், எப்பயுமே பதட்டம், எப்பயுமே பயம், எப்பயுமே ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே அப்படியே கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரியான ஒரு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ட்ராமா பாண்டிங்கில் இருக்கும். சேஃப்டி நாட் ஃபியர். லவ்ங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும்? இயல்பாக சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ண முடியும். அவங்க இருந்துட்டாங்கன்னா இந்த சொசைட்டிலேருந்து நம்ம வந்து ஒரு சேஃபாக ஒரு ஆளாக வந்து ஃபீல் பண்ண முடியும். சொசைட்டியில் யாரும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க என் கூட இருக்காங்களே, அப்புறம் என்ன, எனக்கு உயிரை கொடுத்து கூட காப்பாற்றுறதுக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வை ஷுட் ஐ ஒரி? எங்கே என்னால் சுதந்திரமாக அவங்க கூட சேர்ந்து போகும்போது போயிட்டு வர முடியும், சுதந்திரமாக பேச முடியும், சுதந்திரமாக ஜாலியாக ஆட முடியும், பாட முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். ஏன்னா அவங்க என்னுடைய ஈக்குவல் டேஸ்ட்டுக்கு அப்படியே அலைண்டாக போகிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த லவ்ங்கிறது. ஆனால் இந்த சைடில் ஃபியர் தான் இருக்குது. என்ன ஃபியர்? இந்த சொசைட்டியை பற்றி ஃபியர் இல்லை, இவங்களை பற்றியே ஃபியர். சொசைட்டியை விட இவங்களை பற்றி தான் எனக்கு நிறைய ஃபியர். சிம்பிள். இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க இதுக்கு என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இதுக்கு இவங்க என்ன ப்ளேம் பண்ணுவாங்க, இதில் இவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, இதில் என்ன கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இதில் எப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க, இதில் எப்படி சம்மந்தம் இல்லாத விஷயங்களை கொண்டு வருவாங்க, இதில் எப்படி பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் எடுத்து வச்சு பேசுவாங்க. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களில் கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். திஸ் இஸ் வாட் வி கால் த ட்ராமா பாண்டிங். இது ஒரு பிரச்சனை. ரைட்? கன்சிஸ்டன்சி நாட் ஹைட்ஸ். இதில் வந்து லவ்வில் எப்படி இருக்கும்? கன்சிஸ்டன்சி இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே சேம் லெவல் ஆஃப் திங்க் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும் அப்படியே அழகாக. இங்கே வந்து எப்படி அப் அண்ட் டவுன்ஸுங்கிறது பயங்கரமாக இருக்கும். இங்கே அப்பா வர்றது எல்லாமே வந்து எப்படி அக்ரெஷன், அப்பு. டவுன்னா என்ன? உங்கள் மேலே கோச்சிக்கிட்டு அப்படியே வந்து உங்ககிட்ட வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வந்து விட்ரா பண்ணிவிட்டு என்ன உங்களை வந்து கோஸ்டிங் பண்ணி உங்ககிட்ட வந்து உங்களோட எமோஷனோட விளாட்றதுங்கிறது தான் டவுன். அப் அண்ட் டவுனா என்ன? ஒரு இடத்துல வந்து எக்ஸ்ட்ரீம் லவ் இருக்கும், ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரீம் ஹேட் இருக்கும். அப்பெல்லாம் கிடையாது. இங்கே ஹேட்டே 2 வெர்ஷனில் இருக்கும். ட்ராமா பாண்டிங். அதான் இங்கே பிரச்சனை. ஓகே ஓகே வாட் இஸ் அ ஹீலிங் பாத்வே? ஒருவேளை நீங்களும் இதில் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களால் வந்து தனியாக இந்த விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் பண்ணி வெளில வரதுங்கிறது இட் சீம்ஸ் லைக் அ இம்பாசிபிள் திங்க். ஆக்சுவலி இது எப்படி பார்க்குறதுக்கு வந்து இம்பாசிபிள் திங்காக இருக்கோ அதே மாதிரி தான் வந்து இட் வில் பி த இம்பாசிபிள் திங்க் ஒன்லி. அதனால் உங்களுக்கு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் அப்படிங்கிறத நம்ம ஆஃபர் பண்ணுறோம். தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதை பற்றி நிறைய விஷயங்கள்ங்கிறது இருக்குது. அண்ட் நார்சிஸ் ஃப்ரீ வெபினாருங்கிறது இது வந்து முழுக்க இதில் வந்து நார்சிஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதோட சேர்த்து நம்ம எமோஷன்ஸையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பலவிதமான விஷயங்களை வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஹவு டு சிக்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வெபினார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இன்னும் 1 or 2 டேஸில் நடக்கும்போது. அண்ட் ரீவயர் த அட்டாச்மெண்ட். இந்த மாதிரியான இன்செக்யூர் அட்டாச்மெண்ட்லேருந்து நாம் வெளியில் வந்து ஒரு செக்யூரான ஒரு அட்டாச்மெண்ட் போகணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான சொல்யூஷனை தவிர மற்றபடி இதை சமாளிக்கிறதையோ ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடையாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, தட் இஸ் வாட். ஓகே.